வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வேதத்தை தியானிக்கும் போது அது நம்ம உள்ளத்தில் சென்று நாட் ஓன்லி த ஹார்ட், அவர் என்டையர் சிஸ்டம் ஷுட் சேஞ்ச். அவை எல்லாமே ஒரு மாற்றம் செய்யப்பட்டு அதுக்காக தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு சின்ன வயசில் ஒரு பாட்டு பாடுவோம் நாங்கள்லாம், வேதம் வாசி தினமும் ஜெபி அப்படின்னு. தினமும் ஜெபி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் பாடுவோம். வேதம் வாசி, அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கும், வேதத்தை விட்டுவிடாதே. இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க இந்த காலத்தில். இந்த காலத்தில் இருக்குதா இல்லையான்னு தெரில சண்டே ஸ்கூலில். ஆனால் வேதத்தை விட்டுறாதீங்க. ஏனென்றால் இட்ஸ் த பியோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த லார்ட் காட் ஹவு டு லிவ் இன் அந்த எர்த். பூமியில் எப்படி வாழ்கிறது. நீங்கள் 1000 புக்ஸ் படிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனாலும் வேதத்தை வாசிக்கும் போதில் கிடைக்கிற திருப்தியும் இதுவும் பிளஸ்ஸிங்கும் வேறு எதுலேயும் கிடைக்காது. இப்போ we were meditating on the word of God from Proverbs 3rd chapter. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 5லிருந்து வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. இது இப்போ ஆக்சுவலாக இது அன்றைக்கே 2 நாளுக்கு முன்னாலே படித்தோம். இது ஏன் எழுதப்பட்டிருக்குது? ஏன் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது? இந்த கொஸ்டின் நம்ம கேட்கணும். ஏன் ஆண்டவர் இஸ் நாட் ட்ரஸ்ட்? இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதாம் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்தான். அதே தான் ஆபிரகாமும் செய்தார். என்ன செய்தார்? அவர் மனைவியாகிய சாராவின் பேச்சை கேட்டுட்டு சுய புத்தியின் மேல் சாய்ந்து தேவனுடைய திட்டத்தை காலி பண்ணிவிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இருக்குது. நம்மளோட சுய புத்தியின் மேல் சாய்ஞ்சால் பிரச்சனை வரும். ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஏனென்றால் அவர் அது மாதிரி அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அவர் என்ன கொண்டு போவார்னா அதை வழியை உன்னை நடத்தி கொண்டு போயிடுவார். இப்போ சுய புத்தியின் மேல் சாயும் போது நம்ம நிறைய ராங் டிசிஷன்ஸ் எடுப்போம். we may think that is right, அது கரெக்டுன்னு நினைப்போம் நம்ம, பட் எக்ஸாக்ட்லி தட் இஸ் ராங். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இது கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறது. இது இட் வில் லீட் டு டெத். ஏதாவது ஒரு வழியில். இப்போ ஒரு இளைஞனை கேட்டிங்கன்னா அவன் மோட்டார் சைக்கிளை வேகமாக ஓட்டிகிட்டு போவான். அவனை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏனென்றால் அவனை பெற்றவங்களுக்கு அவன் தவறு செய்கிறான். ஏனென்றால் பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, பெற்றவங்க என் பையன் எப்படி ஓட்டுறான் பாருன்னு சில பேர் சொல்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. சில பெற்றோருக்கு தெரியும் அது ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கும்னு சொல்லி. எதிர்க்க வர ஆளுக்கும் ஆபத்து இருக்குது. போலீஸ்காரன் பார்த்தா நல்லா வச்சு தாளிச்சு விட்டுருவாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சொந்த புத்தியின் மேலே சாயாதீங்க. எது எடுத்தாலும் இரு, சொந்த புத்தியில் இரு. ஆனால் கர்த்தருடைய வேதத்துக்குள்ளாக இரு சொந்த புத்தியில். அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணும். இன்றைக்கி வேதம் என்ன சொல்லுது, இன்றைக்கி என்ன கர்த்தர் என்னோட பேசினார். சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும், என்னுடைய முழு இருதயத்தோடும். கொஞ்சம் எப்போவுமே there is a tendency in the human beings, we will listen to God. சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்துடுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொல்கிற அத்தனையும் கேட்க மாட்டோம். கொஞ்சமாக கேட்போம், கொஞ்சமாக விட்டுருவோம். எக்ஸாக்டாக இப்போ கிங் சால்வ் பண்ணார்ல, நீ அமலேக்கரை முறியடித்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தர். ஆனால் அவன் அப்படி செய்யலை. சில இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு கர்த்தருக்கு காணிக்கா கொடுக்க வந்தேன்னு போய் சொல்லிட்டான். கர்த்தர் என்ன சொன்னார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம் சொல்லிட்டாரு.
அதனால் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் காட்ஸ் டிக்ஷனரி. ஆகவே தேவ ஜனமே, நம்ம தேவன் என்ன சொல்கிறாரோ அது செய்வோம். ஏனென்றால் அவருக்கு தான் நம்ம ஃப்யூச்சரை பற்றி நல்லா தெரியும். எங்கே போகிறோம், வாட் இஸ் த பர்பஸ் இஸ் கால்டு, எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த பர்பஸ்லேயே நடந்து போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் இருக்காது. இப்போ சுயபுத்தின் மேல் சாரும்போது என்ன நடக்குதுன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ். அண்ட் அதில் அந்த சுயபுத்தின் மேல் சாயும்போது என்ன ஆகுதுன்னா, we consume lot of time. Time is the essence of life and time is money. கடைசியில் உங்கள் இளம் வயதில் செய்கிறதெல்லாம் கொண்டு உங்கள் 50-60 வயசில் டென்ஷனோடு செய்வீங்க. ஏனென்றால் உனக்கு உன் வயசு தெரியாது, நீ என்னைக்கு போகிறன்னு உனக்கு தெரியாது. அதனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுக்க வேண்டாம். இப்போ லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிறேன், இந்த காலத்தில் வாலிபர்கள்லாம் சொல்லுவாங்க. இல்லை, தட் இஸ் நாட் என்ஜாய்மெண்ட், தட் இஸ் வேஸ்டிங் டைம். ஆகவே சுயபுத்தியின் மேல் சாயக்கூடாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். மினிஸ்ட்ரியில் இருக்க எங்களுக்கும் பொருந்தும். சொந்த ஐடியா போட்டுட்டு போக முடியாது. இது இட்ஸ் நாட் மை ஒர்க், இட்ஸ் காட்ஸ் ஒர்க். இது மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான், இட்ஸ் காட்ஸ் ஒர்க். அவர் சொல்கிறபடி தான் கேட்க முடியும். அதுக்கு போட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கு எப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நம்ம எப்படி நடக்கிறோம்? அப்போ சொந்த புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கொஞ்சம் கூட வித்தவுட் எனி ரிசர்வேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வித்தவுட் எனி ரிசர்வேஷன் கர்த்தரின் மேலே நம்பிக்கையாரு. உனக்கு நல்லா தான் தெரியும் சில சமயத்தில் பாதைகள் இப்படி போனால் நல்லா இருக்கும். நேற்று பார்த்தோம், குறுக்கு வழியில் போகாதீங்கன்னு. இதுதான் குறுக்கு வழி. போனால் இந்த பேங்க்கில் போட்டால் சொல்லுவாங்க சில பேர், இந்த பேங்க்கில் போட்டால் 25% இன்ட்ரெஸ்ட் தரான், போட்டு வைப்பாங்க. கொஞ்ச நாள் வரும், ஒரு 2-3 மாதம் வட்டி கொடுப்பான், 4ஆவது மாதம் முதலே தூக்கிட்டு ஓடிடுவான். குறுக்கு வழி. குறுக்கு வழியில் பணக்காரனாகணும்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஐஸ்வர்யவானாக தீவிரிக்காதே, நீ உன்னை நம்பி முடிச்சுக்குவ, திருப்பியும் யூ லூஸ் எவ்ரி திங். அப்புறம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். பை த டைம் யூ வில் லீவ் 1 season or 2 seasons அவுட். எல்லா சீசனையும் விட்டுட்டு கடைசியில் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி ஐயோன்னு கத்திட்டு இருப்பேன். அப்புறம் யோசனை பண்ணுவேன், ஐயா நான் இப்படி பண்ணியிருந்தானா அந்த காலத்தில் நல்லா இருந்திருக்கும் அப்படி நம்ம நீங்களே பேசுவீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டோன்ட் மிஸ் யோர் பஸ். தட் மீன்ஸ் பஸ் அந்த டைமுக்கு தான் வரும். இஃப் யூ லைஃப்பில் சீசனும் அந்த டைமுக்கு தான் வரும். அந்த சீசனை நீ முடிச்சிட்டினா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். யூ நீட் எ சூப்பர் நேச்சுரல் இன்டர்ஃபியரன்ஸ் டு ரீகெயின். உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் எலுமிச்சம்பழம் காணிக்கை கொடுத்துட்றேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு காணிக்கையாக கொடுத்துட்றேன், இது நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டுறேன். நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். First, God will teach you how to obey Him. உன் கால் சிக்கி கொள்ளாதபடி பார்த்துக்கொள் அப்படின்னு போட்டிருக்கோம் நிறைய காரியங்களில். இதெல்லாம் விளக்கம். நீதிமொழிகள் இஸ் a wonderful book. Proverbs is a wonderful book. இது நம்ம உடனே பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் சொல்லுவாங்க சாலமன் written. No, நான் சாலமன் never wrote this. God inspired book. Holy Spirit inspired book. Solomon wrote it. Because Solomon was given that idea. நம்பிக்கை கர்த்தர் பேர் நம்பிக்கையாக இருந்து பாருங்க, அந்த இருந்து அப்படின்றது இட்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். தட் இஸ் எப்போவுமே கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இரு. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருன்னா நீ உன் வேலையை செய்யணும். கர்த்தர் சொல்கிற போதெல்லாம் அவர் வேலை செய்யணும். சும்மா உட்காந்து சில பேர் இருப்பாங்க, சும்மா உட்காந்து இருப்பாங்க.
I'm waiting for the Lord. No, you can't wait for the Lord. But God will directly give you instruction to you on a daily basis. அவர்கிட்ட சொல்கிற நான் சொல்கிறத செய், நீ செய்கிறத செய்யாத. இப்போ ஆதாமே எடுத்து பாருங்களேன். அவர் ஆண்டவர் சொல்கிறபடி கேட்டிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு டெத்தே வந்திருக்காது. இன்றைக்கி உலகத்தில் டெத்து பூந்துருச்சு. இன்றைக்கி இதுலேருந்து எப்படி வழியில் தெரியல. அதுக்கும் ஆண்டவருடைய உதவி தான் தேவைப்படுது. இயேசுவை அனுமதித்தார். அவர் வந்ததன் விளைவு மரணம் விழுங்கப்பட்டது, ஜெயத்தினால் விழுங்கப்பட்டது, ஜீவனால் விழுங்கப்பட்டது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் கடைக்கு போகும்போது நான் அவரை நினைத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் பிஸ்னஸ் பண்ணும்போது நினைத்துக்கொள்வேன். Why not we ask business ideas from God? He will teach. நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். Then he will direct your paths. ஆங்கிலத்தில் போட்டுருக்கோம். அவர் உன் பாதைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நீ உன் சொந்தப்படி செய்துட்டு ஆண்டவரே நான் நீ சொன்னபடி தான் செய்தேன்னு சொல்லி கேட்காதீங்க. அது மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க கேட்குறாங்க. ஆண்டவர் நான் உமக்காக தான் ஊழியம் செய்தேன், நீ அவருக்காக ஊழியம் செய்து பிரயோஜனமே கிடையாது. அவருடைய ஊழியத்தை அவர் சொல்லுகிறபடி செய்தால்தான் அது ஊழியம், இல்லாட்டி அது அட்டூழியம். நீ பாட்டுக்கு உன்னுடைய சொந்தபடி செய்தினால் அது அட்டூழியமாகும். அவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காயினும் ஆபேலும். காயினும் காணிக்கை கொடுத்தான், ஆவேலும் காணிக்கை கொடுத்தான். காயினுடைய காணிக்கை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார், ஆவேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். அது மாதிரி தான் நிறைய ஊழியக்காரங்க இன்றைக்கி செய்துட்டுருக்குறோம். கர்த்தர் சொல்கிறத செய்கிறோமா? அவர் கேட்குறத செய்கிறோமா? கர்த்தர் சொன்னபடி சவுல் கேட்டாரா? சவுல் ராஜா கேட்டாரா? இல்லை. அவர் ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொள்ளையில் தகுதியான பறந்து, கொள்ளையின் மேல் பறந்து என்று சாமுவேல் சொல்லுவார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவார், கொள்ளையின் மேல் பறந்து நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னா என்ன? உனக்கு நான் கொடுக்கலையா? இவ்வளோ கொடுத்துருக்கேனே, இது கொடுக்க மாட்டேனா? அந்த ஆடு மாடு மேலே உனக்கு ஆசையா? அந்த ராஜாவை போடுன்னு சொன்னேன், போடல. ராஜா மீன்ஸ் இட்ஸ் a kind of spirit. They never compromise with devil. Devil, we cannot compromise. We have to compromise we cannot compromise with devil at all. We have always to live according to God's will. This is what God expects us. அதனால தான் இவ்வளோ பெரிய புக்கை எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணுன்றாரு. இதெல்லாம் பழைய பாட்டு காலம்னு சொல்ல வேண்டாம். எல்லாமே புதிய பாட்டில் இருக்குது. அதை விட அது அதிகமான டஃப்பானதாக கொடுத்துருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம இஷ்டப்படி வாழலாம், வாழ்ந்துட்டு கர்த்தரை இது பண்ணிடலான்னு. நோ, யூ கேன்ட் டூ தட். ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் எந்த தேசத்தை சுற்றி நடன்னு சொன்னால் சுற்றி நடந்தார். அப்போ தான் உரிமையாயிடுச்சு. ஓனர்ஷிப் ஹஸ் கம். இப்போ அவர் தான் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தார். அப்படின்னா ஹீல் டைரக்ட் மை பாத்ஸ். இன்றைக்கி என்னுடைய பாதைகளை யார் டைரக்ட் பண்ணுறது? இன்றைக்கி உன்னுடைய பாதைகளை யார் டைரக்ட் பண்ணுறது? கர்த்தரா? நீ பண்ணுறியா? நீயே பண்ணிக்கிறியா? நீயே பண்ணிக்கிட்டீங்கன்னா எஸ், யூ ஆர் இன் ரைட் நவ் இன் ட்ரபிள். சேஞ்ச் யுவர் லைஃப். Say back to the Lord God. Say, Lord, I'm sorry. இதுதான் அவர் எதிர்பார்க்குறது. சாரி, நான் தவறு பண்ணிட்டேன், நான் என்னுடைய சொந்த புத்தியில் சாஞ்சிட்டேன், நீங்கள் என்ன எடுத்து பயன்படுத்துங்க, நான் இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கணும்.